நானும் இந்த நாட்டோட பிரஜை தான், இந்த ஸ்டேட்டோட குடிமகன். எனக்கும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். எனக்கு கொள்கைகள் வேறு மாதிரி இருந்தாலும் கூட அவர் தான் எனக்கு முதலமைச்சர். ஆனால் எனக்கு ஒன்று புரியலை, வாரிசு அரசியலுங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது, எப்படியெல்லாம் அது கிளை படர்ந்துருக்கிறது. ஒரு அரசாங்க அலுவலகத்தில் போய் ஒருத்தன் தன்னை பற்றி அவங்களுடைய ப்ரொஃபைல் கேட்டாங்கன்னா அதில் கொடுக்கும்போது வாரிசு, நீ என்ன ஜாதி, இந்து நாடாரா, கோனாரா, யாதவா அல்லது ஷெட்யூல் காஸ்ட்டா, அது இதுன்னு என்னென்னலாம் இருக்கோ அவ்வளோ காலம் அதில் இருக்குது. அப்போ முதல்ல சட்டம் போட்டு அதை தடுக்கணும். அதை செய்யலை. சரி, ஒரு டாக்டர் இருக்கார், டாக்டர் படிக்கிறாருன்னா, டாக்டர் இருக்காருன்னா அவர் கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த பையன் அவரை போலேயே அவர் சொல்லுவாரா சொல்ல, சிறு வயசுலே ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்தில் போட்டு நான் டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்கிறான். இது யாரும் சொல்லி கொடுத்து சொன்னதாக இல்லை, அவனுக்கே அந்த மாதிரி அது வந்துடுது. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்றுன்னு சொல்கிறது போல் அவன் தன்னுடைய பெற்றோர் வழி என்ன வழியோ பெற்றோரை ஃபாலோ பண்ணிடுறான். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சார், நீங்கள் டாக்டர், இன்ஜினியர், அரசியல்வாதி, பெரும் தொழிலதிபர் அவர்கள் குழந்தைகளை வராங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் சொல்லியிருக்கிற தொழில்கள் என்பது கடைநிலையில் ரொம்ப சாமானிய மக்கள் செய்கிற சாதாரண தொழில்கள். அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் பாடுபட்டு இருக்காங்க. அப்படி இருக்கப்ப நீங்கள் திருப்பி அதே தொழில் அவர்கள் செய்யணும் அப்படின்னு சார் இல்லை, நிர்பந்திக்கலாம். இங்கே ஊக்கப்படுத்துறது என்ன ஊக்கம் சார்? 18 கோடி பேர், இந்தியா முழுக்க 18 கோடி பேர் இருக்காங்க. விஸ்வகர்மா நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை செக் பண்ணுங்கள், 18 கோடி பேர் இருக்காங்க. அதில் 28% இளைஞர்கள், 18லேருந்து 28 வயசுக்கு உள்ள இளைஞர்கள் இருக்காங்க. அதில் 90% பேருக்கு அஃபீஷியலாக, அதாவது ஒரு ப்ராப்பராக படிச்சுட்டு வேலை கிடைக்காம கிடைக்கிற வேலையை செய்து கொண்டு அவங்களுக்கு இருக்கிற இயல்பான ஒரு டேலண்ட்டையும் பயன்படுத்த தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இதை பற்றின புகார்களும் இதை பற்றின கம்ப்ளைண்ட்டும் மத்திய அரசுக்கு போய் தான் இந்த ஸ்கீமை கொண்டு வரலாம். சார், தமிழக அரசில் இருக்கவங்க முக்கியமாக வைக்கிற கேள்வி, இல்லை அதை சார்ந்தவர்கள் வைக்கிற கேள்வி என்பது என்னவா இருக்குன்னா, இப்போ காலணிகளை செய்து கொண்டிருப்பவர், சலவை தொழில் செய்துபவர்கள் மகன் அதே தொழில் தான் செய்ய வேணுமா, அடுத்தது வரணும் இல்லையா அப்படிங்கிற கேள்வி. ஆனால் இது மாதிரியான ஒரு திட்டங்களை வைக்கிறப்ப அந்த குழந்தைகளுக்கு, அந்த இளைஞர்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கிறதால மற்ற வாய்ப்புகளை அவருக்கு பார்க்காம போயிடுவாங்க. சாய்ஸ் இஸ் ஓப்பன். சாய்ஸ் எப்போதுமே சாய்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. யாருக்கு வேறு எதுவும் முடியலையோ, டாக்டர் ஆக முடியலையா, ஐஏஎஸ் ஆக முடியலையா, ஐபிஎஸ் ஆக முடியலையா, சயின்டிஸ்ட் ஆக முடியலையா, மருத்துவர் ஆக முடியலையா, இப்போ ஆர்கிடெக்ட் ஆக முடியலையா, முடியலைன்னா இதை எடுத்துக்கங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க.